தலசீமியா. இது உயிருக்கே ஆபத்தான ஒரு இரத்த கோளாறாகும். இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு வருடமும் 10,000 குழந்தைகள் தலசீமியா மேஜரால் பாதிக்கப்பட்டு பிறக்கிறார்கள். சம்யுக்தா பிறந்த 3 மாதத்தில் தலசீமியாவால் பாதிக்கப்பட்டது தெரியவர அவளை அந்நிலையிலிருந்து காப்பாற்ற அவரது பெற்றோர் போராடிய கதைதான் இது. ஸ்ரீகாந்த் மற்றும் விஜயலட்சுமிக்கு 2வது குழந்தை பிறந்தது பெண் குழந்தை என்பதால் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருந்தனர். 2006 she was born and நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அவள் பிரதர் வந்து தங்கச்சி பாப்பா பிறந்துச்சு, சந்தோஷமா இருந்தோம், எல்லாமே இருந்தோம். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஆஸ் யூஷுவல் குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் கொண்டு போவோம் இல்லையா, அது மாதிரி வேக்சினேஷன் எடுத்துகிட்டு போனோம். அந்த டாக்டர் சொன்னார், இந்த குழந்தைய பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் சிங்கிங் ஆகிறது கஷ்டமாச்சு. என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்கிறாரு. சரி பிளட் டெஸ்ட் எடுத்த போது தான் தெரிஞ்சுது அவளுக்கு வந்து 2 இஷ்யூஸ் இருந்தது. ஒன்று வந்து ஒரு ரேர் பிளட் டிஸார்டர்னு சொன்னாங்க, இன்னொன்று வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஹிமட்டாலஜிஸ்ட் அப்போது அந்த விசிட்டிங் ஹிமட்டாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது கண்டிஷன் பார்த்தா தலசீமியான்ற கண்டிஷன் தோணுது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு டைம் லைஃப்பில் தலசீமியான்ற வேர்டை நான் கேட்குறேன். நம் இரத்தத்தில் மொத்தம் 3 வகை அணுக்கள் உள்ளன. சிவப்பு இரத்த அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள் மற்றும் பிளேட்லெட்டுகள். இந்த அணுக்கள் நம் எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகின்றன. இதில் 120 நாட்களுக்கு ஒரு முறை புதிதாக உருவாக வேண்டிய சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாகாமல் போகும் நிலைதான் தலசீமியா. ஃபஸ்ட்டு டாக்டர் சொன்னது வந்து லைஃப் லாங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ், இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. இது நினைக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு 2 மாத குழந்தை, அதுக்கு கையில் லைன் போட்டு இதெல்லாம் பண்ணணும்னா அதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. பட் டெஃபினெட்லி வி ஹேவ் டு கீப் மூவிங் ஆன். நம்ம அந்த தளர்ந்து உட்காந்துட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி நாங்கள் கண்டினியூ பண்ணோம். அவள் பிறந்த ஹாஸ்பிட்டலே வந்து அவளுக்கு ரெகுலராக டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நாங்கள் அதை ரொம்ப காட்டிக்காமல், எனக்கு குழந்தை வந்து ரொம்பவே வந்து போல்டாக பிரேவாக இருந்தது. எங்களுக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரெமெடின்னு எப்போவும் நினச்சி எங்களுக்கு தூக்கம் இல்லாமல் பல ராத்திரி கழிஞ்சிருக்கோம். அப்போ தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், இதுக்கு எப்படி ஒரு தீர்வு கிடைக்கணும், ஒரு பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இப்படி இருக்கும்போது டிவி சேனலில் எதேச்சியாக வந்து ரேவதிராஜ் மேமோடைய இன்டர்வியூ போயிட்டு இருந்தது. ஸோ அந்த சேனலோடைய நம்பர் ஓடிட்டே இருந்தது. அந்த நம்பருக்கு நாங்கள் உடனே கால் பண்ணோம். அண்ட் அவங்ககிட்ட சொன்னோம், இந்த மாதிரி ரேவதி மேம் கிட்ட எங்களுக்கு பேசணும், அவங்க நம்பர் கிடைக்குமான்னு கேட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்பர் கொடுத்தாங்க. நாங்கள் உடனடி கால் பண்ணோம். அண்ட் அவங்க சொன்னாங்க, நாளைக்கு நீங்கள் என்னை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து மீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சம்யுக்தா அப்போலோவிற்கு அழைத்து வரப்பட்ட போது டாக்டர் ரேவதிராஜ் தலைமையில் அவளுக்கு சிகிச்சை தொடங்கியது. இத்துறையில் 24 வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் ரேவதிராஜ் இந்தியாவின் ஒரு தலைசிறந்த ஹெமட்டாலஜிஸ்ட் ஆவார். ஸோ தாலசீமியா கேரியர்னா 2 ஜீன்ஸ், பிளட்டு செய்யக்கூடிய 2 ஜீன்ஸில் ஒரு ஜீன் மிஸ்ஸிங். ஸோ 2 பேரண்ட்ஸுமே தாலசீமியா கேரியராக இருந்தால் அவங்க குழந்தை பிறக்கும்போது அவங்களோட ஹெல்த்தி ஜீனை குழந்தைக்கு கொடுத்தா நார்மல் பாப்பா பிறக்குது. பட் 2 பேருடைய இந்த பழுதுள்ள மிஸ்ஸிங் ஜீன் பேபிக்கு கொடுத்தா பிளட் ப்ரொடக்ஷனுக்கு உண்டான ஜீன்ஸே கிடையாது. ஸோ 2-3 மாதத்துக்கு அப்புறம் பிளட்டு அந்த பேபி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு உண்டான ஜீன்ஸ் இல்லாததுனால லைஃப் லாங் பிளட்டு போட்டால் தான் உயிர் வாழ முடியும். ஸோ இது ஆக்சுவலாக இட்ஸ் அ பிக் ப்ளோ டு த ஃபேமிலி. அண்ட் ஏன்னா அது லைஃப் லாங் கமிட்மெண்ட் அண்ட் ஜெனட்டிக் டிஸார்டர் அண்ட் கில்ட் வேறு இருக்குது பேரண்ட்ஸ்க்கு. இது நம்மளால தான் நம்ம குழந்தைக்கு வந்தது, இது வராமல் தவிர்க்கலாமேன்னு. ஸோ வென் ஐ சா ஃபர்ஸ்ட் சம்யுக்தா, அவள் ஏற்கனவே 6 years ஓல்டாக இருந்தா. பட் 2 மாதத்துலேருந்து பேரண்ட்ஸ் அவளுக்கு மாதம் பிளட்டு போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்ன அட்வைஸ் படி நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்களோ எடுத்தோம். அண்ட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸில் எப்போல்லாம் கரெக்டாக பண்ணணும் சொன்னாங்க, அது எல்லாமே நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். க்யூரேட்டிவ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட் த மோமெண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். அண்ட் ஷி செட் எஸ், திஸ் இஸ் த ரைட் டைம். நம்ம வந்து அவள் பிரதருடைய HLA மேட்சிங் பார்க்கலாம்.
பட் ஃபேமிலிக்குள்ளே யாரும் மேட்ச் இல்லை. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் அந்த டைமில் பண்ண முடியல. மேமே அவங்களே பர்சனலாக கால் பண்ணாங்க, ரேவதி மேமே, டோன்ட் லூஸ் ஹார்ட்டு, அண்ணாக்கும் தங்கச்சிக்கும் வந்து சுத்தமாக மேட்சே ஆகலை, அதனால் நான் வந்து சம்யுக்தாவோட அந்த வேல்யூஸ், அந்த ஹெச்எல்ஏ வேல்யூஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கேன். ஸோ ரெஜிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு கண்டிப்பாக இன்னொரு டோனர் கிடைக்கும்னு அவங்க சொன்னாங்க, ஹோப்ஃபுல்லாக சொன்னாங்க. ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் டோனர்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் டோனர் கொடுக்கறதுக்கு. பட் இந்தியன் ரெஜிஸ்ட்ரியில் எந்த மேட்சும் இல்லை. ஜெர்மன் ரெஜிஸ்ட்ரியில் ஒரு மேட்ச் இருந்தது. 100% மேட்ச் ஜெர்மன் டோனர் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வி வேர் ஆல் ஹாப்பி. எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து ஓகே ப்ரொசீட் பண்ணலான்னு இருக்கும்போது தான் மேம் வந்து அன்றைக்கி கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஜெர்மன் டோனர் வந்து ஏதோ லைட்டாக ஏதோ அவங்களுக்கு வந்து சின்ன ஆக்சிடென்ட் மாதிரியோ ஏதோ ஃப்ராக்சர் மாதிரி ஏதோ ஆயிடுச்சனால he doesn't want to proceed with it. ஸோ பிட்வீன் 6 and 9 years இது எவ்ரி மந்த் ஒரு ஹோப்போட ஏதாவது டோனர் கிடைப்பாங்களான்னு வந்து when she was 9 ஃபைனலி இது டோனர் கிடச்சி கிளிக் ஆயிருந்தது. ஸோ அப்போ தான் டிரான்ஸ்பிளான்ட் கவுன்சிலிங்கை இனிஷியேட் பண்ணி. ஸோ இந்தியன் எத்தனிசிட்டியில் ஒரு டோனர் கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் ரியலி அ பிளெஸிங். ஏன்னா வந்து இந்தியன்ஸ் கரெக்டாக அந்த வேல்யூஸ் மேட்ச் ஆகும் அண்ட் அதிகமாக வந்து சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேம் ஏஷியன்ஸ் இல்லையா, அதனால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்தியன் டோனர் கிடைச்சார், வெரி கைண்ட் மேன். புது செல்ஸ் அவளோட பாடியை ஏற்றுக்கணும், அவள் பாடி புது செல்ஸ் ஏற்றுக்கணும். மெடிசன் ரியாக்ஷன் இருந்து, ஹை பிளட் ப்ரெஷர் இருந்து 2 வாட்டி மயக்கமாக அட்மிஷன் ஆனா, அதுக்கப்புறம் ஜிவிஹெச்டின்னு சொல்லி புது அணுக்கள் அவளை பிடிக்காமல் இருந்து அவளுக்கு பாடியில் அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகி, ஸ்கின் எல்லாம் ஸ்டிஃப் ஆகி, அதுக்காக கிட்டத்தட்ட 2.5 வருஷம் மட்டும் டேப்லெட்லாம் எடுத்து ஷீ ஹேட் அ லாங் ஸ்ட்ரகிள். But at the moment she looks beautiful and thalassemia-ன்ற ஒரு ப்ராப்ளம் இருந்ததே அடையாளம் தெரியாமல் she has come out. So Apollo as a full chain of hospitals, I think it's beautifully placed for thalassemia care. First biggest role Apollo can play and is playing in prevention. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் நீங்கள் பொட்டென்ஷியலாக தலசீமியா கேரியராக இருக்கலாம், அவங்க பிளட் ரிப்போர்ட்லேயே வருது. சம்யுக்தா மாதிரி ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணோன்னா ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் இல்லை, இட்ஸ் அ ஹோல் டீம். நல்ல டயக்னாஸ்டிக் சர்வீசஸ், க்ளீன் ஏர் ரூம். 2015 நமக்கு டிசம்பரில் ஃப்ளட்ஸ் வந்தது. அந்த டைம்லலாம் கூட இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் சென்னை சிட்டிலேயே டிரான்ஸ்பிளான்ட் சர்வீஸ் எல்லா எமர்ஜென்சி சர்வீசஸையும் ரொம்ப கஷ்டத்தோட வி குட் கண்டினியூ த சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வி ஹாவ் ஆக்சஸ் பிரதர் சிஸ்டர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு, மேட்ச்ட் அன்ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்ட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதர் டோனர் இல்லாத ஃபேமிலிஸ்க்கு ஹாஃப் மேட்ச் பேரண்ட், மதர் ஆர் ஃபாதர் கால்ட் ஹாப்ளோ ஐடென்டிக்கல் டிரான்ஸ்பிளான்ட், அதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் ஜீன் தெரப்பின்னு இந்த எந்த மிஸ்ஸிங் ஜீனோ அந்த ஜீனை உடம்புல செலுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜி that also we are looking into to getting in Apollo. இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரம் குழந்தைகள் தலசீமியா குறைபாடுடன் பிறக்கின்றன. ஒரு எளிய இரத்த பரிசோதனை மூலம் இதனை நம்மால் தவிர்க்க முடியும். மேலும் BMT டோனர்களாக நாம் ஒவ்வொருவரும் முன்வந்தால் பல உயிர்களை காப்பாற்ற இயலும்.